பன் பட்டர் ஜாம். ஸோ இதனுடைய ஒன்லைனே எடுத்துக்கிட்டோம்னா, ஹீரோ, ஹீரோயின் 2 பேருடைய அம்மாக்களும் சேர்ந்து ஒரு ஃபங்ஷனுக்கு போறாங்க. மேரேஜ் ஃபங்ஷனுக்கு. அங்க ஒரு பிளான் போடுறாங்க. என்னடா பிளான்னு பார்த்தோம்னா, இந்த மாரி ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்ணணும். ஆனா, அது வந்து எங்களுக்கு தெரியாத மாரி பண்ணணும். அவங்களே வந்து ஒரு பாயிண்ட்ல இந்த மாரி, "நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். எங்கள வந்துட்டு நீங்க இந்த மாரி லவ் கம் அரேஞ்ச் மேரேஜா பண்ணி வைங்க. நாங்க அதுக்கப்புறம் ஒண்ணா சேர்ந்து வாழ்வோம்." இந்த மாரி அவங்களே வந்து நம்மகிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பிளான் பண்ணி, சில ஐடியாலாம் ஃபாலோ பண்ணி, கிளைமாக்ஸ் வரைக்கும் கொண்டு போறாங்க. ஒரு மாரி காமெடியாவும், லவ்வாவும். இந்த மாரியான படம் தான் இது. அண்ட் இது ஒரு ஒன்லைன். ஸோ இது இல்லாம படத்துல வந்து எக்கச்சக்கமான ஒன்லைன் இருக்கு. 2 மணி நேரம் 20 நிமிஷம் இப்போ தியேட்டர்ஸ்ல ஓடுற படத்துல நெறைய ஒன்லைன் செட் பண்ணி, படமே ஒரு மாரி ட்ரவுஸி ஆன மாரி இருந்தது. பிகாஸ் இதுல எதையுமே ப்ராப்பரா செட் பண்ணி கொண்டு போற மாரியே இல்ல. பிகாஸ் ஒவ்வொரு ஒன்லைன் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு அடுத்த ஒரு ஒன்லைன் வந்துட்டு 1/2 மணி நேரத்திலேயே வந்துருது. அதனால வந்து படம் கன்ஜஸ்டட் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் இதில நடிச்ச எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே ஒரு மாரி நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இல்லன்னு சொல்லல. ஆனா இன்னமுமே பெட்டரா புல் ஆஃப் பண்ணியிருக்கலாம். காமெடின்றது ஒரு 40, 60 தான். 40% தான் ஒர்க் ஆயிருந்தது. ஒரு 4, 5 இடத்துல மட்டும் தான் காமெடி ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி வர அந்த ரெசார்ட் சீன். ஸோ அது மாரி 2 கப்பிள்ஸ் சேர்ந்து பார்த்துக்கும்போது என்ன ஆகும் அப்படின்ற மாரி ஒரு மாரி காமெடியா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பாத்ரூம் கழுவுற மாரி செகண்ட் ஹீரோ ஒண்ணு பண்ணியிருப்பாரு. ஸோ அது ஒரு மாரி நல்லா இருந்தது. இந்த மாரி ஒரு சின்ன சின்ன இடத்துல தான் காமெடி ஒர்க் ஆயிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் மியூசிக்ன்ற ஆஸ்பெக்ட் அவ்வளவா ஒர்க் ஆகல. சாங்ஸும் ஓகேவா இருக்கு. பிஜிஎம்மும் வந்துட்டு நெறைய இடத்துல லோவாவே இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன் நல்லா இருந்துச்சு. அண்ட் எடிட்டிங் வைஸ் இதில பெருசா எடிட்டிங் வேலை இல்லன்னு நெனைக்கிறேன். படமே ஃப்ளாட்டா ஒரு மாரி ஸ்லோவா தான் போது. அண்ட் அதுக்கப்புறம் இதில வந்து ஒரு சீனியர்ன்ற மாரி ஒரு சர்ப்ரைசிங் கேரக்டர் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது 4 சீன் வந்தாலுமே நல்ல சீனா இருந்துச்சு. பிகாஸ் அதில ஒரு லவ் அண்ட் எமோஷனோட ஒரு ஒன் லைன் மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி வந்துட்டு நமக்கு லவ் வந்து விட்டுட்டு போயிருச்சுன்னா, நம்ம அத வந்து படிப்ப வச்சு எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாரியான ஒரு போர்ட்ரேல் இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அத தவிர படத்தில சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பிகாஸ் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்குறதுனா உங்களுடைய விருப்பம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஆனா எனக்கு பெர்சனலா அவ்வளவா வொர்க் ஆகல. அவ்வளோதான். பாய் பாய்.